தேங்க்யூ பாஸ்டர். இப்பொழுதும் வாட் ஆஃப் தேங்க்ஸ், நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் உண்மையிலேயே எனக்கு நன்றி சொல்வதற்கு நிறைய இருக்கு. கேட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது மழை அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை பயன்படுத்துச்சு. மழை துளிச்சு, இனி அவ்வளவுதான் பயங்கரமான மழை தமிழ்நாடுக்கு தான். உண்மையிலேயே நான் ஒரே வார்த்தை தான் என் பிள்ளைகள்கிட்ட சொன்னேன், அடுத்த 48 மணி நேரத்துக்கு மழையை தள்ளி போடுகிறார். உண்மையிலேயே நாளை காலையில் ஆகும்போது 48 மணி நேரம் மழை கூட நமக்கு பிரச்சனையே. ஜெபத்தை கேட்ட என் தேவாதி தேவனுக்கு எங்கள் உடைந்த ஆலயம் அதை கட்ட வேண்டும் என்று நினைத்து நான் ஒரு வருடத்திற்கு 2 முறை 40 நாட்கள் உபவசிப்பது வழக்கம். ஒரு நாள் 5 ஸ்டார்ல தங்கி இருந்தேன், நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், கை நிறைய சம்பளம், எல்லாவித வசதிகள் எல்லாம் அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு ஓட்ட ஆலயம், ஒழுகுற ஆலயம், நடுவில் எல்லாம் நாங்க அன்னக்கூட வச்சிருக்கோம், பிளாஸ்டிக் தட்டி வச்சிருக்கோம். மழை பெஞ்சா தண்ணி. நான் ஒரு நாள் ஆண்டவரே, என்னை எதுக்கா கொண்டு வந்தீங்க? இது எனக்கெல்லாம் பழக்கம் இல்லாத ஒண்ணு. தங்க சொன்னீங்க, கொசுக்கடியிலையும் திச்சு நேரத்திலையும் தங்கிட்டேன். ஆனா ஆன்லையும் இப்படி இருக்கேன். எங்க அப்பா ஐஸ்வர்யவான், எங்க அப்பன் கோடீஸ்வரன் என்று அடிக்கடி சொல்லுகிற எனக்கு இதுவா நிலைன்னு கேட்டேன். ஆண்டவர் உபவசிக்க ஆரம்பித்து கர்த்தர் சொன்னார், நான் செய்வேன். எனக்கு இருக்கிறது 7 விசுவாசிகள், நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? நான் செய்வேன்னு சொன்னார், அவர் செய்தார். அவருக்கு நன்றி. இதுக்காக செபித்த போது அதுக்கு முன்னாடி ஒரு நன்றியை சொல்லிட்டு நான் அதுக்கு போறேன். இந்த ஊருக்கு ஊழியத்துக்கு வந்த போது ஒரு சின்ன வீட்டை விஜய் அவங்களுடைய வீட்டை கொடுத்தாங்க. அந்த இடம் அங்கதான் ஆரம்பிச்சோம். அப்பதான் பிரமானந்தம் எங்களோடு கூட சேர்ந்தார். பரமானந்தம் எங்களிடத்துல வந்தபோது VBS நடத்தினோம். VBSற்கு விழா எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். அப்பொழுது ஊர் தலைவராய் இருந்த திரு ரவீந்திரன் அவர்கள் சொல்லி பரமானந்தம் அவர்கள் இந்த இடத்திற்கு எங்களை கொண்டு வந்தார். எங்களை கொண்டு வந்த போது நான் ஒரு செய்தி தான் கொடுத்தேன். ஆனா அன்னைக்கு லூர்தனோட அம்மா இவங்க எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, இதனுடைய ஓனர், இந்த இடத்தினுடைய ஓனர் சென்னையில இருக்கிறாங்க, அவர்கிட்ட கேட்ட இந்த இடத்த கொடுத்துருவாங்க. நான் போனேன், ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர்கிட்ட, எத்தனை லட்சம் ரூபாய் பணம் வேணும்? நான் கொடுக்குறேன், அந்த இடத்த எனக்கு கொடுத்துருங்க, இந்த இடத்த எனக்கு கொடுத்துருங்க, எத்தனை லட்சம் கேட்குறீங்களோ கொடுக்குறேன். நான் விற்கிறதுக்கு அந்த இடத்த வாங்கல, இந்த இடத்துல ஆலயம் கட்டணும்னு தான் நான் வாங்கினேன். நான் சொன்னேன், நல்லது, ஆனா இப்ப எனக்கு அதை கொடுங்க, நான் வந்து ஊழியர் செய்யறேன், பணம் எவ்வளவு கேட்டாலும் தர்றேன். சத்தியமா ஒரு பைசா நான் வாங்க மாட்டேன், ஆனா நீ ஊழியம் பண்ணு, உன்னை நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். தொடர்ந்து 2 வருடங்கள் இந்த இடத்துல ஊழியம் செய்தோம். ஆத்துமாக்களை தரல, சபையை பெருக பண்ணிடுது. பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்த போதும் கர்த்தர் கைவிடாமல் எங்களை நடத்தினார். ஒரு நாள் திடீரென்று கூப்பிட்டார், இந்த இடத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். எந்த பைசாவும் வாங்கல, ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஸ்டீஃபன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மகனுக்கும் மகள்களுக்கும் என் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு கூட நின்றவர்கள் ஒவ்வொருவரையும் நான் நினைக்கிறேன். அவர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்லுகிறேன். குறிப்பாக பரமானந்தம் பிரதர் அவர்கள், சந்திரன் பிரதர் அவர்கள், இவர்கள் எல்லாம் ஆரம்ப காலங்களிலே என்னோடு கூட நின்றவர்கள், எனக்கு உறுதுணையாய் நின்றவர்கள். அவர்களுக்கு என் உள்ளத்தின் ஆழத்தினர் நன்றி சொல்லுகிறேன்.
கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக இந்த சர்ச்சை கட்டணும்னு நினைச்ச போது கர்த்தரிடத்துல பிளான் கேட்டேன். ஆண்டவரே, நான் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் எனக்கு தந்த இந்த பிளான் படிதான் இந்த கட்டடம் இருக்கிறது. ஆண்டவர் இதற்குள்ள இருக்கிறதுலையும் பின்னாடி இருக்கிறதையும் சேர்த்து தான் போட்டேன். ஆனா கோடிகளை தாண்டி போனதுனால நான் கொஞ்சம் சுருக்கிட்டேன். 3 நிலை, இதுக்கு மேல இதே மாதிரி ஒரு கட்டடத்தை கற்று தந்தார். 3 மாடிகள் இருக்கிற படத்தை கற்று தந்தார். அதன்படி திட்டம் பண்ணி செபித்த 40 நாள் எப்படி என்று ஆண்டவர் சொன்ன, நான் செய்வேன். என்ன செய்வேன்? அவ்வளவுதான் சொன்னேன். நான் நம்பிட்டேன். நான் அவரை சொல்லிட்டு அதுக்கு மேல பேசவே எனக்கு அந்த ஹோப் கிடைச்சிருச்சு. நான் செய்வேன். பணம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, என்கிட்ட சம்பாதிச்சது எல்லாம் அழிச்சிருச்சு. இப்போ என்ன செய்யறதுன்னு ஜோப் பண்ண. அப்பதான் என் தம்பி அமெரிக்கால இருந்து திரும்பி வந்தான். சொத்தை வைக்கலான்னு சொன்னான். 4 பேர் சொத்தை வித்தோம். வித்த போது எனக்கு வந்த ஷேர் 10 லட்சம் ரூபாய். அந்த 10 லட்சம் ரூபாயை என்ன செய்யணும்னு நினைச்சேன், இதுல விதைக்கணும்னு முடிவு பண்ணேன். என் மகன்கிட்ட கேட்கல, என் தம்பிகிட்ட கேட்கல, சொந்தத்துல கேட்கல. இதைத்தான் இதுல போடணும்னு முடிவு பண்ணேன். எல்லாரும் திட்டினாங்க. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, பையனுக்கு 5 லட்சத்தை வச்சுட்டு 5 லட்சத்தை போட்டுக்கலாமே. என்ன நம்பி எங்கோ பிறந்த ஒரு மனிதன் இந்த இடத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் அவருடைய தியாகத்தை விட நான் செய்கிற தியாகம் பெரிதல்ல. என்னுடைய உள்ளத்தான் ஏழை மனிதன் தன்னுடைய கிராமத்துல படிச்சு போய் ஒரு கிடைச்ச வேலையிலிருந்து கர்த்தருக்காக இந்த கிராமத்தில் ஒரு ஆலயம் வேண்டும்னு நினைச்ச அந்த மனுஷனுடைய உள்ளம் என்னிலே இருந்தது. எனக்கு வேண்டாம், ஆண்டவருக்கு கொடுப்பதுன்னு முடிவு கொடுத்தேன். இனி அதை செய்ய ஆரம்பிச்ச போது நான் நினைச்ச 10 ஒரு 15 முடிஞ்சிடணும். நேரத்துக்குள்ளேயே 10 லட்சமும் காணாம போயிடுச்சு. தரமட்டம் வந்த போது 10 இல்ல, இன்னும் வேணும். என்ன செய்யறதுன்னு பார்த்தேன், ஜெபம் பண்ணேன். அப்பதான் என் கசின், அமெரிக்கால இருக்க கசினுடைய பொண்ணுக்கு கல்யாணம் வந்தது. அவங்க சொன்னாங்க, என்னிடத்துல வாங்க, நீங்க வந்தா கொஞ்சம் ஒரு 2 மாசம் தங்குற மாதிரி வாங்க. நான் பிளான் பண்ணேன், போறதே போறேன், 6 மாசம் போவோம். ஜெபம் பண்ணிட்டே போனேன். கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்பட்டது. எனக்கு போன இடங்களில் எல்லாம் ஊழியத்தை கற்றுத்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த இடத்துல எத்தனை சொன்னாலும் அடுத்தது யார் யார் எனக்கு உதவி செய்தார்களோ அவர்களை எல்லாம் நான் கொஞ்சம் இங்கிலீஷ்ல தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கும் புரியும். அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் என்னை அழைத்த என்னுடைய கசின் குஞ்மோல் அம்மாமே அந்த அபிச்சார் நியூயார்க்ல இருக்கிறாங்க, அவர்களுக்கு நன்றி. அடுத்து என்னுடைய தாய் மாமன் கேஜே ஜோசப், பாஸ்டர் கேஜே ஜோசப், அவர்களும் நியூயார்க்ல இருக்கிறாங்க, அவர்களுக்கு என்னுடைய நன்றி. பாஸ்டர் ரெவரன் வில்சன் ஜோஸ், கிரேஸ் இன்டர்நேஷனல் அசம்பிளி நியூயார்க், ரெவரன் விக்டர் ஜோஸ், பென்சில்வேனியா, சிஸ்டர் சோஃபி வர்கீஸ் அண்ட் ராஜேஷ் அண்ட் நியூயார்க், ஜாய் அச்சன் அண்ட் சூசமாமா ஹூஸ்டன், ராய் ஜேக்கப் அண்ட் ஷைனி ராய் ஹூஸ்டன், சிஸ்டர் ஷர்லி அண்ட் ஷாஜி ராக்லாண்ட் கவுண்டி, முன்னா அண்ட் மெர்சி ஸ்ப்ரிங் வேலி, ஜஸ்டின் ஜோசப், ஜஸ்டிஸ் ஜோசப், லவ்லி அண்ட் மோனச்சன் சியாட்டில், ஷெகினா யூனிஸ் அண்ட் ஆல்வின் சான் ஆண்டோனியோ, சிஸ்டர் ஜீவா டேனியல் சான் ஆண்டோனியோ. இவர்கள் எல்லாம் என்னை உபசரித்தவர்கள், எனக்காய் ப்ரோக்ராம்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தவர்கள். அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அழைத்து எனக்காக தங்களுடைய சபையின் புல்பிட்டை கொடுத்த, வாய்ப்பை கொடுத்த அருமையான போதகர்களை நான் நினைவு கூறுகிறேன். அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெவரன் வில்சன் ஜோஸ், கிரேஸ் இன்டர்நேஷனல் அசம்பிளி நியூயார்க், ரெவரன் மேனுவல் ஜோன்சன் நியூயார்க், ரெவரன் விஜு ஷாலோம் அசம்பிளி நியூயார்க், ரெவரன் டைட்டஸ் நியூயார்க், ரெவரன் பாபு தோமஸ் நியூயார்க், ரெவரன் ஜேக்கப் ஜார்ஜ் நியூயார்க், ரெவரன் பின்னி ஜோசப், கார்னர்ஸ்டோன் ஐபிசி நியூயார்க்,
Reverend Rajan Philip, Spring Valley, Reverend Bethel Samuel, Ebenezer A.G., Houston, Reverend Finney Thomas, Yonkers, New York, Reverend Leslie Verghese, Dallas, AG, Reverend Chandy, Dallas, AG, Reverend Charian Pillai, Emmanuel, AG, Houston, Reverend Wilson Verghese, Hebron IPC, Houston, Reverend Roymond Kushi, Living Master Church, Houston, Reverend John Lal, Houston, Reverend Philip, Houston, Reverend John C. Daniel, Houston, Reverend Thomas Abraham, Amazing Grace AG, Houston, Reverend Joshin IPC, Hebron IPC, Houston, Reverend Jose Chaco Puliambalil, Houston, Reverend P.C. Verghese, IPA, Oklahoma, Reverend Babu, IPA, Oklahoma, Reverend James George, Oklahoma, Reverend Jose Abraham, Oklahoma, Reverend Kevo Johnson, Oklahoma, Reverend Matthew Sharon, Oklahoma, Reverend Sunny, Oklahoma, Reverend Vinnie Joseph, Oklahoma, Reverend Shibu IPC, Hebron, Oklahoma, Reverend Thomas John, Oklahoma. இவங்க எல்லாம் they are all given me the pulpit to preach the God's word and supported so much. Amen. அவர்கள் சபைகள் என்னை ஆதரித்தது, நம்முடைய சபைக்காக கொடுத்தார்கள், அவர்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியாக இந்த கட்டிடத்தை யாரிடத்தில் பொறுப்பாய் கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்த போது 10 வருடங்களுக்கு முன்பதாய் நான் இங்கே வந்தபோது முதலாய் சந்தித்த நபர் பிரதர் ரஞ்சித். கார்த்திக் சவுண்ட்ஸ் அண்ட் சினி டெக்கரேட்டர்ஸ் எல்லாத்தையும் பண்றது எல்லாம் அவர் பண்ணதான். இங்க நீங்க பாக்குற டெக்கரேஷன் எல்லாமே அவர் ரஞ்சித் பண்ணதான். ரெண்டாவது, வந்த நாள்ல இருந்து எனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்கிறவர் அவர் தான். சவுண்ட் சிஸ்டம் கொடுக்கறது மாத்திரம் இல்ல, மாரல் சப்போர்ட், எந்த பிரச்சனை எந்த காரியம்னாலும் உடனே எனக்கு அவர் உதவி செய்கிறவர். அருமையான சகோதரர். அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னார். நான் தான் போய் அவருக்காக ஜெபித்தேன். ஜெபித்த போது கர்த்தர் சொன்னார், நீ கன்ஸ்ட்ரக்ஷன்ல நல்லா வருவீங்க. கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தார். நான் தான் முதல் ஆர்டர் கொடுத்தேன். அதுக்கு அடுத்தது சபையை அவர் கையில தான் கொடுத்தேன். அவர் சொன்னார், நான் அருமையாய் கட்டி தருகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர்கிட்ட கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பொறுப்பாய் இதில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கவனித்து செய்த பிரதர் ரஞ்சித், கார்த்திக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் சினி டெக்கரேட்டர்ஸ்க்கு என்னுடைய அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். அவரோடு இணைந்து செயல்படுகிற முருகன் மேஸ்திரி அவருடைய டீம், தென்னவன் அவருடைய டீம், ராஜகோபால் அவருடைய டீம், ஹரி அவருடைய டீம், இவர்களுக்காகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அடுத்தபடியாக இதற்குரிய எல்லா உதவிகளை செய்வதற்கு எனக்கு இந்த கிராமத்தில அருமையான தலைவர் வேலு அவர்கள் கூட நின்றார். தண்ணி கேட்கும் போதெல்லாம் தண்ணி கொண்டு வந்துடுவார், டேங்க்ல கொண்டாந்து தண்ணி விட்டுருவார். எப்ப கூப்பிட்டாலும் எனக்கு உதவி செய்கிற வேலு லதா குடும்பத்துக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதனுடைய ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு அப்ரூவலுக்கு கொண்டு சென்ற போது தலைவர் அவர்களும் கௌதமன் கிளர்க் அவர்களும் எனக்கு உடனடியாக அதற்குரிய காரியங்களை செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு மீண்டுமாய் என் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த அருமையான ஸ்கெட்சை போட்டு தந்த இன்ஜினியர் டேவிட் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உற்சாகப்படுத்துகிற மனம். இதை செய்தது யார் என்றால் முதலாய் பாஸ்டர் ஜான்சன் மேமன் அவர்கள். பாஸ்டர் ஜான்சன் மேமன் அவர்கள் மூலமாக பிரதர் ஆப்ரஹாம் அவர்கள் கொடுத்ததான முதல் 1 லட்சம் ரூபாய் தான் இதற்கு அடித்தளமாக போடப்பட்டது. அன்றைக்கெல்லாம் எந்த பைசா கிடையாது. பாஸ்டர் மூலமாய் ஒரு பிரதர் இந்த காரியத்தை அவருக்கு சொன்ன உடனே 1 லட்சம் ரூபாய் முதலாக கொடுத்தார்கள். அதைத்தான் ரஞ்சித் அவர்கள் கரங்களிலே முதல் அட்வான்ஸ் தொகையாக கொடுத்தோம். கர்த்தர் அன்று முதல் இன்று வரை அதை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆப்ரஹாம் ஃபேமிலிக்கு இந்த சபையின் சார்பாக என்னுடைய அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தம்பி லிவிங்ஸ்டன் இதற்காக
பணம் கொடுத்து உதவி இருக்கிறார். அவருக்கே இல்லை, ஆனாலும் அவருக்கு நிறைய தேவைகள், நிறைய ஊழியங்கள். ராஜஸ்தான்ல ஊழியம், குஜராத்ல ஊழியம், மகாராஷ்டிரால ஊழியம், பாம்பேல ஊழியம், இத்தனை ஊழியங்களையும் அவர் தான் தாங்குறார். அத்தனை ஊழியர்களுக்கு உதவி செய்கிறார். அப்படி இருந்தும் நம்முடைய ஊழியத்துக்கென்று உதவி செய்த அவரையும், அவருடைய குடும்பத்தையும், அவருடைய ஊழியத்தையும், அவருடைய சபைக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா சொல்ல மாட்டேன். ரினு அப்படின்னு ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அவர் திடீர்னு என்னை கூப்பிட்டு காங்கிரீட் போடும்போது ஒரு உதவியை செய்தார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். என்னோடு கூட டெபுட்டி ஜெனரல் மேனேஜராக வேலை செய்ததான திரு கமலநாதன், இப்போ அவர் மதுரையில் இருக்கிறார். அவருக்கு நான் அடிக்கடி, அவர் கிறிஸ்டின் தான், ஆனா கிறிஸ்துவ நம்ப மாட்டார். என்ன மாதிரியே கூட தங்கும் போதெல்லாம் அவருக்கு சுவிசேஷம் சொல்லுவேன். ஆனா அவர் சொல்லுவார், கடவுள் நினைச்சா ஒரு நாள்ல இதையெல்லாம் ரட்சித்தரலாமே, ஏன் இத்தனை பாடுகள் என்று சொல்லுவார். சத்தியத்தை சொன்னேன், அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு கர்த்தருக்காக அவர் ஒரு இதையே கட்டி விட்டுருக்காரு. நாங்கெல்லாம் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அல்லேலூயா. அவர் 50,000 ரூபாயை உடனே அனுப்பி இதை தாங்கினார். இன்னும் அநேகர் இதற்கென்று கொடுத்து உதவி இருக்கிறார்கள். நம்முடைய கிராமத்துக்கு கொடுத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். உன் பெயர்களை சொன்னால் அது வித்தியாசமாக இருக்கும் என்பதால் நான் பெயர் சொல்லவில்லை. இந்த கிராமத்தில் அநேகர் கொடுத்திருக்கிறார். இல்லாததில் இருந்து கொடுத்திருக்கிறவர்கள் அதிக ஆசீர்வாதமானவர்கள். கொடுக்காது இருக்கிறோமே இல்ல, உழைப்பை கொடுக்கிறவர்களால் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக என்னோடு தோள் கொடுத்து இந்த காரியத்தில் நின்றவர்கள் சில வாலிபர்கள் உண்டு. எல்லாரும் நின்னாங்க, ஆனா அவங்கள கொஞ்சம் நான் ஸ்பெஷல் பண்ணலைன்னா அது எனக்கு நல்லதில்ல. சிஸ்டர் சோஃபி, நான் அமெரிக்கால இருக்கும் போதும் எல்லா வேலையும் அவதான் பார்த்தாங்க. தண்ணி ஊத்துறது, நெல் பாக்குறது, பணம் கொடுக்கறது, எல்லாத்தையுமே அவர் கூட நின்று அவருக்கு அன்பா நன்றி. ஜெயஸ்ரீ எப்பவும் முழங்கால் போட்டு, இன்னைக்கும் காலையில 6:30 மணிக்கு அவருடைய ஜெபசத்தம் இங்க கேட்கலாம். சாயங்காலம் 7 மணிக்கு அவர் ஜெபசத்தம் கேட்கலாம். அவன் முழங்கால் போடாத ஒரு நாள் கிடையாது. எந்த நாள்லயும் உடம்பே சரியில்லைனாலும் அந்த முழங்கால் போட்டுருவா. அவளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். கூப்பிட்ட போதெல்லாம் என் பக்கத்துல ஓடி வந்து சொல்லும் பாஸ்டர் அப்படின்னு நிற்கிற என் அருமை தம்பிகள் ஆகாஷ், நவீன், நந்தா மற்றுள்ள ஒவ்வொருவரையும் என் அன்பான இருதயத்திலிருந்து நன்றியை சொல்கிறேன். எல்லாத்துக்கும் மேல எப்பவும் கூப்பிட்டு விசாரிச்சு உற்சாகப்படுத்துகிற ஒரு தாய் உண்டு, அது ஞானமணி. அவர்களுக்கும் என் அன்பை வாழ்த்துக்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம், பேர் சொன்னா சொல்லலாம். சொல்லாதவங்கள என்ன மன்னிச்சிருங்க, சொல்லுவேன். அப்ப சொல்றேன், நியூ இயர்ல விளக்கமா சொல்லலாம். இப்ப நான் இதை முடிக்க விரும்புகிறேன். இப்ப நான் சொல்ற தேங்க்ஸ் இங்கிலீஷ்ல தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். They are all in Christ. The Living Way AG Stone Church, and I would like to take this time out to say a heartfelt thank you to all of you for giving opportunity in your church and helping at the back. I was filled with joy at seeing you all turn out with your support for the help to build our church, new church. I am glad to let you know that we managed to achieve our goal and the building of a new church will go ahead. Every little bit suddenly helps. We have managed to see the hand of God at work. I will be forever grateful for your support, kindness, love, and hospitality. Indeed, you reveal the true foundation of this church is kindness and love. May the grace of the Lord be with you all. Thank you. உங்கள் யாவருக்கும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆராதனை இறுதி ஜெபத்திற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் மட்டுமாய் ஆராதனை துவக்க நிமிடம் முதல் நிமிடமாய் கர்த்தர் வந்து ஆசீர்வாதமாய் இந்த ஆராதனை நடத்தி தந்தார். நாம் சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது பாஸ்டர் லாரன்ஸ் அவர்கள் முன்னே வந்து இறுதி ஜெபத்தை ஏற்படுவார்கள். பாஸ்டர் எலியேசன் அவர்கள் ஆசீர்வாத வார்த்தை சொல்லி இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். நம்ம எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய மகிமை ஸ்தலத்தில் இணைந்திருக்கிறது.
எல்லாரும் யாரும் பேசிக்கொண்டு கடைசியாக சொல்லியிருக்க தேவ சமூகம் கடந்து போகிறது. ஞான ஒரு மனிதரை எங்கேயோ இருந்து கத்தர் கொண்டு வந்து அநேக இடத்துல ஊழியத்தை நிறைவேற்ற முடியாமல் திணிட்டு போன பொழுது ஒரு தனி மனிதனை கத்தர் கொண்டு வந்து இம்மட்டுமாய் பயன்படுத்தி இம்மட்டுமாய் நடத்தி ஒரு மகிமையான ஆலய கட்டிடத்தை கட்டி பிரதேசம் செய்யும்படியாய் கத்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஒரு விஷயம் கரங்களை தட்டி கத்தரை சோதரம் நன்றி 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 ஆண்டவரே. ஆரம்பம் தொடங்கி முடிக்கிற வரையிலுமா நீர் செய்த மகிமையானவர்களுக்காக நன்றி அப்பா. ஆலய கட்டிடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, அருமையான சபை போதகருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்து கீழே அமர்ந்திருக்கிற தேவ ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதியவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதற்காக உழைத்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆலோசனை சொன்னவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் தொடங்கினீர், கட்டி முடித்து கொடுத்தி அதற்காக சோதரமாக உங்களுடைய கண்களும் உங்களுடைய இருதயமும் என்னாலும் இந்த இடத்துல இருந்து வருகிற போகிற ஜனங்களை ரட்சித்து பாதுகாக்கும்படி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சுபிக்கிறோம் அப்பா. இந்த மகிமையான ஊழியத்தை தொடர்ந்து உடைய தாசன் செய்யபடிக்கு இந்த நாளிலுடைய பிள்ளைகளை உதவிக்காரர்களாய் சுவிசேஷகர்களாய் பிரதர்சை செய்திருக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த சந்ததி அவர்கள் எழும்பி இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம். மந்தை பெருகிறது போல அனுதினமும் ஆத்துமாக்கள் கூடி சபைக்கு ஓடி வரட்டும். ரட்சிக்கப்படுகிற அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது எழுதப்பட்ட வார்த்தையின்படியே சுற்றி இருக்கிற ஜனங்கள், கிராமத்து ஜனங்களை கர்த்தர் ரட்சித்து கொண்டு வரும்படியாய் சொல்லிக்கிறோம். அருமையான பாஸ்டர் ஜோன்சன் சகோதரனுடைய தரிசனம் நிறைவேறட்டும் அப்பா. ஆண்டவரே, அவருக்கு நல்ல சுகமும் பலமும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறோம். இன்னும் அநேக இடங்களை பயன்படுத்தும், அநேகரை எழுப்பி அநேகருடைய ராஜ்யத்தை கட்டும்படி அவரை உருவாக்கும்படியாய் சொல்லிக்கிறோம். நனைக்கட்டு தாலுக்காவில ஆண்டவரே சோதரம் குறுகிய காலத்துல எல்லா ஊழியரோட நல்ல ஒரு ஐக்கியத்தையும் உறவை ஏற்படுத்தி கொண்டு அநேகருக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாய் வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டுமாய் நடத்தினதற்காய் சோதரம், செய்தி கொடுத்த பரிசுத்தவானுக்காய் சோதரம், ஆராதனை செய்த பரிசுத்தவானுக்காய் சோதரம், தலைமையேற்று பொறுப்பெடுத்து நடத்தின பரிசுத்தவானுக்காய் சோதரம், பங்கெடுத்து வாழ்த்தின ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காய் சோதரம். ஆண்டவரே, மறைவாக இருந்து தேவ சமூகத்தில் முழங்காலில் நின்று கரங்களை ஏறெடுத்து ஸ்தலத்திற்காய் ஜெபித்தேன் அத்தனை ஜப மனிதர்களுக்காய் சோதரம். தூர இடங்களுக்கு கொடுத்தவர்களுக்காய் சோதரம், சமீபத்தில் கொடுத்தவர்களுக்காய் சோதரம். எல்லாரையும் ஆசீர்வதி. இசைத்த பிள்ளைகளுக்காய் சோதரம். இயேசுவை அமைத்து கொடுத்தவர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சுபிக்கிறோம் அப்பா. எல்லா காரியங்களும் ஒழுங்குபடுத்தி கொடுத்தவர்களுக்காய் சோதரம். தொடர்ந்து ஒரு நாமமாய் மேம்படுத்து. ஒவ்வொரு வாரம் அந்த இடத்துல மகிமையான ஆராதனை நடக்கணும். ஜெபிக்கிற ஜனங்கள் அழுதிலும் அவங்க ஜெபிக்கணும். தொடர்ந்து ஒரு விடுதலை காத்து சகல துதி கனமகிமையை செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் இதுவரை நம்மை நேர்த்தியாக நடத்தின கர்த்தரை வழிபடுத்துவோமா? அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர்